கடலூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் யூடியூப் பார்த்து வெடிகுண்டு தயாரித்து கொடுத்த 17 வயது சிறுவன் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டு வெடிகுண்டுகளை கீரைக்கட்டு மற்றும் கோலமாவுக்கு நடுவே மறைத்து எடுத்துச் சென்று கொலையை அரங்கேற்றியது எப்படி? கடலூரை அடுத்த பெரிய காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 31 வயதான கார் ஓட்டுநர் சசிகுமார். இவர் திங்கட்கிழமை காலை ரங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ள தனது நண்பர் ராஜாவின் வீட்டு முன்பு காரை நிறுத்தி கடுவை கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 8 பேர் கொண்ட கும்பல் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் சசிகுமார் மற்றும் ராஜா மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் நிலை குறைந்து போன இருவரும் உயிர் தப்பிக்க ஓடிவிட்டனர். ராஜா வீடுகள் வழியாக தப்பிச் சென்று ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் சசிகுமார் வயல்வெளி வழியாக ஓடியுள்ளார். அவரை விடாமல் விரட்டிச் சென்ற கும்பல் சசிகுமாரை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து சசிகுமாரின் அண்ணன் சரண்ராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் ராஜா மற்றும் சசிகுமாருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக ரங்காரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட சிலருடன் முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு ஏழுமலையின் மகன் பெருமாளை ஒரு கும்பல் கடத்திச் சென்று தாக்கியதாகவும் இதற்கு ராஜாவும் சசிகுமாரும் தான் காரணம் என்றும் ஏழுமலை தரப்பினர் நினைத்துள்ளனர். அதேபோல் பெரிய காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவருடன் ரியல் எஸ்டேட் தொழில் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ரங்காரெட்டிப்பாளையம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்களை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். இதில் சசிகுமார் கொலையில் 8 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததைத் தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் புதுச்சேரியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் யூடியூப் வீடியோக்களை பார்த்து நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து கொடுத்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்துச் செல்லும் பொழுது சந்தேகம் ஏற்படாமல் இருக்க அவற்றை கூடையில் வைத்து அதன் மீது கீரை கட்டுகள் மற்றும் கலர் கோல மாவுகளை வைத்து மறைத்து சம்பவ இடத்திற்கு கொண்டு சென்றதும் தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள், வாகனங்கள் மற்றும் கைபேசிகள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். யூடியூப் பார்த்து வெடிகுண்டு தயாரித்து ஒரு கொலையை அரங்கேற்றிய சம்பவம் போலீசாரையே சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.